ஒரு ஆட்டுக்காரன் கசாப்பு கடைக்கு அகத்திக்கீரை காமிச்சு ஆட்டு கூட்டிட்டு போறாரு. இப்ப இந்த ஆடு அவன் இந்த கையில வச்சிருக்கிற அகத்திக்கீரை தான் பாக்குது, அந்த கையில வச்சிருக்கிற கத்திய பாக்கல. இப்ப ஆட்டை பாண்டு கூப்பிடா வருது. இப்ப ஆடு நின்றுச்சுன்னா இந்த கசாப்பு கடைக்காரன் என்ன செய்வாருங்க, ஒரு தடவை கடிக்க கொடுப்பாருங்க. கடிச்ச உடனே இப்ப ரிஸ்க் எடுத்து போட்டுச்சா இப்ப வேகமா போடுவோம். ஒருத்தர் வந்து சொன்னார், நீ அகத்திக்கீரை நம்பி போகாதே. ஏன் காரணம் என்ன, பின்னால கத்தி இருக்குதுன்னு சொன்னா அதெல்லாம் எனக்கு கண்ணுக்கு தெரியல, எனக்கு அகத்திக்கீரை கண்ணுக்கு தெரியுது, வாய்க்கு ருசியா தெரியுது, நான் போவேன் போகும். இதே போல பொய்யில வரக்கூடிய அந்த லாபம் பணம் இருக்குதே அது அகத்திக்கீரை. அந்த பணத்தினால் அடைகிற இன்பம் இருக்குது அது அகத்திக்கீரை கசாப்பு கடைக்காரன் கொடுத்த கடி. இப்ப போய் சொல்லி சம்பாதிக்கிறவங்க எல்லாம் பெரிய பெரிய நல்ல சுகமா தான் இருக்கிறாங்க. இந்த சுகம் என்ன சுகம் தெரியுங்களா, அது அகத்திக்கீரை கிடைச்சவங்க கொஞ்சம் ருசி தெரிஞ்சுட்டு அந்த ருசி தான். எவ்வளவு நேரத்துக்கு இந்த சுகம், ஆட்டுக்கு 1/2 மணி நேரத்துக்கு பிறகு தெரியும் கத்தி, இவனுக்கு 60 வருஷத்துக்கு பிறகு தெரியும் கபரு. நான் சொல்லல, இது குர்ஆன் அல்லாஹ் சொல்றான், சனஸ்ததிஜுஹும் மின் ஹைஸு லா யஅலமூன் வ உம்லி லஹும் இன்ன கைதி மதீன். நான் அவர்களை விட்டு பிடிக்கிறேன், வ உம்லி லஹும் அவர்களுக்கு நான் கவலை கொடுத்திருக்கிறேன், இன்ன கைதி மதீன், என்னுடைய பிடி மகா கடுமையான